திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில் சாலையில் நின்றிருந்த இளைஞரை மாடு முட்டி தூக்கி எறியும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. முத்துப்பேட்டை கடைவீதியில் இளைஞர் ஒருவர் மளிகை கடையில் பொருட்கள் வாங்கிவிட்டு சாலையோரம் இருசக்கர வாகனத்தில் நின்றிருந்தார். அப்போது அங்கு வந்த பசுமாடு இருசக்கர வாகனத்தில் இருந்த வாழைப்பழத்தை உண்ண முயன்றது. அதனை இளைஞர் தடுத்த நிலையில் அவரை முட்டி தூக்கி எறிந்தது. நல்வாய்ப்பாக இளைஞர் காயங்களின்றி தப்பினார். சாலைகளில் சுற்றித் திரியும் கால்நடைகளுக்கு பேரூராட்சி நிர்வாகம் கூடுதல் அபராதம் விதித்து வரும் காலங்களில் இதுபோன்ற சம்பவங்களை தடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே தனியார் பேருந்து மீது இருசக்கர வாகனம் நேருக்கு நேர் மோதி விபத்துக்கு உள்ளானதில் 3 இளைஞர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். பர்கூரைச் சேர்ந்த தியாகராஜன், பிருத்திவிராஜ் மற்றும் ஹேம்நாத் ஆகிய மூவரும் ஜெகல் நாயக்கன் பட்டியில் நடக்கும் மின்னொளி கைப்பந்து போட்டியை காண்பதற்காக நேற்றிரவு ஒரே இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளனர். நாட்டார்கோட்டை அருகே சென்று கொண்டிருந்த போது முன்னால் சென்ற லாரியை முந்திச் செல்ல முயன்றனர். அப்போது கிருஷ்ணகிரி நோக்கி வந்த தனியார் பேருந்து மீது இளைஞர்கள் சென்ற பைக் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் தியாகராஜன், ஹேம்நாத், பிருத்திவிராஜ் ஆகிய மூவரும் பலத்த காயமடைந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். தகவல் அறிந்து வந்த பர்கூர் காவல்துறையினர் இறந்தவர்களின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் கேளம்பாக்கம் அருகே கடந்த 6 ஆண்டுகளாக கொத்தடிமைகளாக பணியாற்றிய 11 சிறுவர்கள் உட்பட 27 பேரை திருப்போரூர் வட்டாட்சியர் தலைமையிலான அதிகாரிகள் மீட்டனர். தையூர் ஊராட்சியில் பலரை கொத்தடிமைகளாக மரம் வெட்டும் பணியில் சிலர் ஈடுபடுத்துவதாக மாவட்ட ஆட்சியருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து ஆட்சியர் உத்தரவின் பேரில் திருப்போரூர் வட்டாட்சியர் தலைமையிலான அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு சென்று ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது 11 சிறுவர்கள், 6 பெண்கள், 10 ஆண்கள் என 27 பேர் கடந்த 6 வருடங்களுக்கு மேல் கொத்தடிமைகளாக இருப்பதாக தெரியவந்தது. இதையடுத்து அவர்களை மீட்ட அதிகாரிகள் வட்டாட்சியர் அலுவலகத்தில் இரவு உணவு வழங்கி பாதுகாப்பாக தங்க வைத்தனர். இவர்களை கொத்தடிமைகளாக நடத்திய களிப்பட்டூர் பகுதியைச் சேர்ந்த பாலு என்பவரிடம் அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே பள்ளி தலைமை ஆசிரியை ஓய்வு பெற உள்ளதை முன்னிட்டு நடைபெற்ற பிரிவு உபச்சார விழாவில் மாணவிகள் கண்ணீர் சிந்தியது நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது. சண்முக சுந்தரபுரம் கிராமத்தில் 100 ஆண்டு பழமையான ஊராட்சி ஒன்றிய ஆரம்ப பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் கல்யாணி கடந்த 28 ஆண்டுகளாக அங்கு பணியாற்றி வருகிறார். அவர் நாளை மறுநாள் ஓய்வு பெறும் நிலையில் முன்னாள் மாணவர்கள் சார்பில் பாராட்டு விழா நடத்தப்பட்டது. அப்போது ஆசிரியைக்கு பரிவட்டம் கட்டி அழகு பார்த்த மாணவர்கள் பாத பூஜையும் செய்தனர். மேலும் தற்போது பயின்று வரும் மாணவிகள் ஆசிரியை சூழ்ந்து கொண்டு கண்ணீர் விட்டு தேம்பி தேம்பி அழுதது நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது. புதுக்கோட்டை ஜல்லிக்கட்டு போட்டியின் போது காளை முட்டி உயிரிழந்த இளைஞரின் குடும்பத்திற்கு 3 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் சீமானூரில் கடந்த 23ஆம் தேதி ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. அப்போது எதிர்பாராத விதமாக காளை முட்டியதில் படுகாயமடைந்த இச்சிக்கா மாலைப்பட்டியைச் சேர்ந்த 21 வயதான ஜெயந்த் உயிரிழந்தார். இது தொடர்பாக இரங்கல் தெரிவித்த முதலமைச்சர் காளை முட்டி இளைஞர் உயிரிழந்த செய்தியை கேட்டு மிகுந்த வேதனை அடைந்ததாக தெரிவித்துள்ளார். அவரை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கு தனது ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். மேலும் ஜெயந்த் குடும்பத்திற்கு முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து 3 லட்சம் ரூபாய் வழங்கவும் உத்தரவிட்டுள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கடையூர் அமிர்தகடேஸ்வரர் அபிராமி கோவிலில் திருக்கல்யாண உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருக்கடையூர் அமிர்தகடேஸ்வரர் கோவிலில் சித்திரை திருவிழா கடந்த 25ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. 14 நாட்கள் நடைபெறும் நிகழ்ச்சியில் முக்கிய விழாவாக திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. அதையொட்டி அமிர்தகடேஸ்வரர் அபிராமி அம்பாள் திருமண கோலத்தில் மண்டபத்தில் எழுந்தருளினர். மாலை மாற்று உற்சவத்துடன் சீர்வரிசை வைக்கப்பட்டு திருக்கல்யாண உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. தொடர்ந்து சாமி, அம்பாள், பஞ்சமூர்த்திகளுடன் புஷ்ப பல்லக்கில் திருவீதி உலா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். துபாயில் நடக்கும் ஆசிய சாம்பியன்ஷிப் பேட்மிண்டன் போட்டியில் இந்திய வீராங்கனை சிந்து காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் சீன வீராங்கனை ஹான் யூவை சிந்து எதிர்கொண்டார். 21-12, 21-15 என்ற செட் கணக்கில் சிந்து வெற்றி பெற்று காலிறுதிக்கு முன்னேறினார். இதேபோல் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்திய வீரர் எச்.எஸ். பிரணாயும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இந்தோனேஷியாவைச் சேர்ந்த சிகோ ஆராவை பிரணாய் எதிர்கொண்டார். 21-16, 5-21, 21-18 என்ற செட் கணக்கில் பிரணாய் வெற்றி பெற்றார்.
சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 20 ரூபாய் குறைந்து 5620 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. சவரனுக்கு 160 ரூபாய் குறைந்து 44,960 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. நேற்று தங்கம் விலை சவரனுக்கு 16 ரூபாய் குறைந்த நிலையில் இன்று மீண்டும் அதிரடியாக குறைந்துள்ளது. கடந்த வாரம் அட்சய திருதியை முன்னிட்டு தங்கம் விலை தொடர்ந்து சரிவை கண்ட நிலையில் தற்போது மீண்டும் தங்கத்தின் விலை குறைந்திருப்பது வாடிக்கையாளர்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வெள்ளி விலையும் கிராமுக்கு 20 காசுகள் குறைந்து 1 கிராம் வெள்ளி 80 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 80,000 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது.